வெல்கம் டு சந்திரமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா கேட்ட NTPCல கேட்ட ரீசனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஷிஃப்ட் வைஸ் கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஷிஃப்ட்ல கொஞ்சம் டஃபா, மாடரேட்ல இருந்து டஃபா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சரியா? லாஸ்ட் வீடியோல ஒரு 2 சம் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பீங்க. அது என்னன்றதை பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. A, B, C, D, E and W live on 6 different floors of the same building. ஓகேவா? ஒரே பில்டிங்ல வேற வேற ஃப்ளோர்ல இவங்க எல்லாம் இருக்காங்க. A, B, C, D and W. ஓகேவா? இவ்வளவு பேர் இருக்காங்க. இதுல லோவர் மோஸ்ட் ஃப்ளோர், கீழே இருக்க ஃப்ளோரா நம்பர் 1னும் அதுக்கு மேல 2, 3, 4னு லாஸ்ட் வந்து 6ம் வரும். டாப்ல இருக்கிறது 6. ஓகேவா? அப்புறம் பாருங்க, இப்ப கொஞ்சம் க்ளூ கொடுத்திருக்காங்க. யாருமே டிக்கு கீழே இருக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டி தான் இருக்கிறதுலே கீழே இருக்கும். அதனால அவங்க கீழே யாருமே இல்லை. கரெக்டா? இந்த பாயிண்ட் வச்சு அதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது only 2 people live between E and W. ஈக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. அப்புறம் சிக்கும் ஏக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. அப்புறம் டிக்கும் ஏக்கும் இடையில ஒருத்தர் இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏக்கு மேல இ இருக்குது. சம் ஃப்ளோர் உடனே மேல இருக்கலாம், இல்ல கொஞ்சம் தள்ளி மேல இருக்கலாம். அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் லிவ் பிலோ பி. பிக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறதான் கொஸ்டின். சரியா? கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? மொத்தம் 6 பேர்னு சொல்லிட்டோம். 6 ஃப்ளோர்னு சொல்லிட்டோம். 6 ஃப்ளோர்லயும் 6 பேர். அதனால ஒரு 6 லைன் வரைஞ்சிடலாம். 3, 4, 5, 6. ஒரு 6 பேர் வரைஞ்சிட்டோம். சரியா? இங்கதான் 1 ஆரம்பிக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. டாப் ஃப்ளோரை தான் நம்ம 6th ஃப்ளோர் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? டிக்கு கீழே யாருமே இல்லைன்னு பார்த்தோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான் டியா இருக்கும். அதனாலதான் அதுக்கு கீழே யாருமே இல்லை. சரியா? அடுத்து என்ன பாயிண்ட் பார்த்தோம்? அதாவது only 2 people live between E and W. ஈக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேர்னு பார்த்தோம். இங்க வந்து நிறைய சான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இ போட்டா அடுத்த 4thல W வரும். 6thல இ வந்துச்சுன்னா 4thல இது. அதே இது இங்க இ வந்துச்சுன்னா இங்க W. அது மாதிரி இங்க இ வந்துச்சுன்னா இங்க W. கரெக்டா? அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா கூட வரும். இங்க இ இங்க W, இதுல இ இதுல W. இப்படி நிறைய சான்ஸ் இருக்கு நமக்கு. சோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட் நம்ம விட்டுறலாம். ஏன்னா இது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால. அப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம வந்து ஒண்ணுதான் ஃபில் பண்ணிருக்கோம் இல்லையா? டின்றது ஃபில் பண்ணிருக்கோம். இப்ப டி ரிலேட்டடா என்ன பாயிண்ட் இருக்குன்றத பார்த்து அதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஒன்னொன்னா நம்ம வந்து வாசிக்க வேண்டாம். ஏன்னா இப்ப இந்த பாயிண்ட் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். இ இருக்கு, டபிள்யூ இருக்கு, அது நமக்கு எங்கன்னே தெரியாது. அதனால இந்த பாயிண்ட் விட்டுலாம். அது மாதிரி தேர்ட் பாயிண்ட்ல சி இருக்கு, ஏ இருக்கு. நம்ம போட்டதோ டி மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். அதனால இந்த பாயிண்டே விட்டுலாம். ஸ்ட்ரைட்டா இந்த பாயிண்ட் வந்துடலாம். only 1 person lives between D and A. ஏன்னா டி நம்ம ஏற்கனவே ஃபில் பண்ணிட்டோம். அப்ப ஈஸியா இருக்கும். டிக்கும் ஏக்கும் இடையில ஒருத்தர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டி இங்க இருக்குன்னா ஏ இங்க தேர்ட் பிளேஸ்ல இருக்கும். அப்பதான் டிக்கும் ஏக்கும் இடையில இந்த செகண்ட் பிளேஸ்ல ஒரே ஒருத்தவங்க இருக்க முடியும். சரியா? ஃபில் பண்ணிட்டோமா? இப்ப எக்ஸ்ட்ராவா டி இருக்கு, ஏ இருக்கு, ரெண்டே ஃபில் பண்ணிட்டோம். இது ரிலேட்டடான பாயிண்ட். ஏயோ டியோ இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா இந்த விட்டு வச்சிருக்கிறதுல சி ஏ இருக்கா? அப்ப ஏ இருக்கு. அந்த பாயிண்ட் பாருங்க. only 2 people live between C and A. சிக்கும் ஏக்கும் இடையில 2 பேர். ஏ இங்க இருக்கு, சிக்கும் ஏக்கும் இடையில. அப்ப இந்த கீழே வராது. கரெக்டா? 2 பேர் அப்படின்னா ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. அப்ப அதுக்கு கீழே தான் சி வரணும். ஆனா அப்படி ஒரு ஃப்ளோரே இல்ல, 0 ஃப்ளோர் தான் வரும். சரியா? அப்ப இது வராது. அப்ப இந்த சைட் மேலதான் பார்க்கணும். இப்ப 2 பேர் தாண்டி இந்த இடத்துல சி வரும். அப்படி பார்த்தாதான் சிக்கும் ஏக்கும் இடையில 2 பேர் அப்படிங்கிறது வரும். சரியா? அடுத்த பாயிண்ட் போலாமா? வேற என்ன இருக்கு? E lives on some floor above A. E வந்து ஏக்கு மேலன்னு சொல்லிட்டாங்க. E வந்து ஏக்கு மேலனா அப்போ 1 5ல இருக்கும், இல்ல 4ல இருக்கும். கண்டிப்பா 2ல இருக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து வேற என்ன பாயிண்ட் பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். only 2 people live between E and W. ஈக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேருன்னு சொல்லிட்டாங்க. இங்க இ கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இங்க ஈயா இருந்துச்சுன்னா ஈக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேர். பர்ஃபெக்டா இந்த இடத்துல W வரும். ஏன்னா 4 ஒரு பிளேஸ், 3 ஒரு பிளேஸ், இங்க W. ஒருவேளை இந்த 4th பிளேஸ்ல இ இருக்கிறதா இருந்துச்சுன்னா டி இருக்கிற இடத்துலதான் W வரும். அப்படி நமக்கு சான்ஸ் இல்லை. சரியா? அப்ப ஈக்கு ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. 5th பிளேஸ் தான் பாசிபிள். ஏன்னா ஈக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்ப 5th பிளேஸ்ல இருந்தா மட்டும்தான் W செகண்ட் பிளேஸ்ல வந்து நமக்கு பேலன்ஸ் இந்த பாயிண்ட் கரெக்டா. ஒருவேளை ஈய 4th பிளேஸ்ல போட்டா 1st பிளேஸ்ல W வந்துரும். ஆனா ஏற்கனவே 1st பிளேஸ்ல டின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நமக்கு ஈக்கு ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. இந்த பாயிண்ட வாசிக்கும் போது ஈக்கும் டபிள்யூக்கும் இடையில 2 பேர் அப்படிங்கிற பாயிண்ட் வாசிக்கும் போது ஈக்கு வந்து 5th பொசிஷன் தான் கிடைக்கும். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது தான் 4th பொசிஷன். பேலன்ஸ் இருக்கிற லெட்டர் பி. அப்ப பி வந்து 4thல வரும்னு அர்த்தம். சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி பீப்புள் லிவ் பிலோ பி. பிக்கு கீழே எத்தனை பேருன்னு தான் கேட்டிருக்காங்க. பிக்கு கீழே பாருங்க, ஏ இருக்கு, டபிள்யூ இருக்கு, டி இருக்கு. 3 பேர். ஆன்சர் 3 அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? வேற இந்த கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருப்பேன். கரெக்டா? அதையும் பார்த்துடலாம். A, B, C, D, R, S and T. ஒரு 6 பேர் இருக்காங்க. ஒரு சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க. சரி, 7 பேர் இருக்காங்க. சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க. சென்டரை பார்த்து இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? T-யோட தேர்ட் லெஃப்ட்ல B இருக்குது. S-ஓட செகண்ட் லெஃப்ட்ல R இருக்குது. நிறைய கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. D-யோட ரைட்ல இருந்து பார்க்கும்போது D-க்கும் R-க்கும் இடையில எத்தனை பேர்? இதுதான். சரியா? இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு 7 பேர் சர்க்குலர் டேபிள்னு தெரிஞ்சிருச்சு. சோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணலாம். ஒரு 7 பேர் இருக்காங்களா?
சென்டரை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 போட்டுட்டோமா? 7 பேரை போட்டுட்டோம். இப்போ அடுத்து வாசிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? B sits third to the left of T. T-யோட லெஃப்ட்ல இருந்து தேர்ட் பார்த்தா B. ஃபர்ஸ்ட் அப்போ T-ய போட்டுடலாம். ஒரு இடத்துல T-ய போட்டுட்டு T-ல இருந்து தேர்ட் லெஃப்ட்ல B. இதுதான் லெஃப்ட் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இந்த இருக்கு, செகண்ட் லெஃப்ட் இந்த இருக்கு, தேர்ட் லெஃப்ட் இந்த இருக்கு. இங்கதான் B வரும். சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்தது என்னது? R sits second to the left of S. இந்த பாயிண்ட் எல்லாம் இப்போதைக்கு நம்ம விட்டுலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே என்னதான் ஃபில் பண்ணிட்டோம்? B-யும் T-யும் தான் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு R S எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. தெரிஞ்சாதான் அதோட லெஃப்ட் ரைட் மூவ் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ B T வச்சு எங்க இருக்குதோ அந்த பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த R sits second to the left of S இந்த பாயிண்ட் இப்போதைக்கு விட்டுலாம். அடுத்த பாருங்க, only T sits between A and R. T வந்து A-க்கும் R-க்கும் இடையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? T அப்ப இங்க T இருக்கா? அப்ப A-க்கும் R-க்கும் இடையில இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இங்க A இருக்கலாம், இல்ல R இருக்கலாம். அதேதான் இங்கேயும். T-க்கு முன்னாடி பின்னாடி தான் AR வரும். ஆனா எங்க A எங்க Rன்னு மட்டும் நமக்கு தெரியாது. பட் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். ஒண்ணு நீங்க ரெண்டு டயக்ராமா வரையலாம், இல்ல இந்த மாதிரியே போட்டுடலாம். இது கொஞ்சம் ஷார்ட்டா முடியும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட், C is not an immediate neighbor of B. B ஏற்கனவே ஃபில் பண்ணனால இந்த பாயிண்ட நம்ம கன்சிடர் பண்ணலாம். C is not an immediate neighbor of B. B க்கு பக்கத்துல C இல்லன்னு சொல்லிட்டாங்க. சோ B இங்கன்னா கண்டிப்பா இங்கேயும் C இல்ல, இங்கேயும் C இல்ல. அப்ப பேலன்ஸ் C எங்கெல்லாம் இருக்கும்? இங்க நம்ம ஏயோ ஆரோ தான் இருக்கும்னு பார்த்துட்டோம். அப்ப பேலன்ஸ் இந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு C இருக்கணும். இந்த இடத்துல A இல்லைன்னா R வரும், இங்கே A இல்லைன்னா R வரும். B க்கு பக்கத்துலயும் C இல்ல. இப்ப பேலன்ஸ் இருக்க ஒரே இடம் இந்த ஒண்ணுதான். இப்ப C எங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, நம்ம விட்டு வச்சிருக்க ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம விட்டு வச்சிருக்கோம். அதை பாத்துடலாம். R sits second to the left of S. S ஓட செகண்ட் லெஃப்ட்ல R. சரியா? S ஓட செகண்ட் லெஃப்ட்ல வந்து R இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நமக்கு S எங்கன்னு தெரியாது, R எங்கன்னு தெரியும். R வந்து ரெண்டு சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சான்ஸா போலாம். ஃபர்ஸ்ட் ஒருவேளை இதுதான் ஆர்ன்னு வச்சுப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் இது ஒருவேளை ஆரா இருந்துச்சுன்னா ஆரோட செகண்ட் லெஃப்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட். செகண்ட் லெஃப்ட்ல தான் என்ன இருக்கும்? S இருக்குங்க. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கு? B இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடம் R கிடையாதுன்றது முடிவாயிடுச்சு. ஓகேவா? இப்ப இது R கிடையாது. இப்ப பேலன்ஸ் இருக்க A தான் நமக்கு ஆன்சர். அப்ப இது ஏனா அப்ப அதுதான் R இருக்கும். ரைட்டா? வேணும்னா கன்ஃபார்ம் பண்றதுக்கு இத பாருங்க. R ஓட லெஃப்ட்ல இருந்து செகண்ட் லெஃப்ட் எடுக்கணும். கரெக்ட்டா? இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் T, செகண்ட் லெஃப்ட் வந்து A. இது தப்பா இருக்கு என்னங்க? திருப்பி ஒருக்க பார்த்தலாம். R sits second to the left of S. S ஓட செகண்ட் லெஃப்ட்ல தான் R இருக்கும். கரெக்ட்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம S போட்டோம்னா S ஓட செகண்ட் லெஃப்ட்ல R. பெர்ஃபெக்ட்டா வந்துடுச்சா? அப்ப இங்க S இங்க R இருந்தா மட்டும் தான் இந்த பாயிண்ட் நமக்கு ஓகே ஆகும். சரியா? அப்ப S இங்க R தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல பேலன்ஸ் A இருக்கும். சரியா? பேலன்ஸ் இந்த ஒரு இடம் மட்டும் தான் ஃபில் ஆகாம இருக்கு. அது நமக்கு D. சரியா? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா திருப்பி ஒருக்க அந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு எல்லாமே மேட்ச் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னது? B sits third to the left of T. T யோட தேர்ட் லெஃப்ட்ல B இருக்கான்னு பார்க்கணும். T யோட தேர்ட் லெஃப்ட்ல 1 2 3 B இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் போலாம். R sits second to the left of S. S ஓட செகண்ட் லெஃப்ட்ல R ஆன்னு பார்க்கணும். S இங்க இருக்கு, அதோட செகண்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் C, செகண்ட் லெஃப்ட் R. கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, T sits between A and R. A-க்கும் R-க்கும் இடையில தான் T இருக்குதுன்னு சொல்றாங்க. T இந்த இருக்கா? A-க்கும் R-க்கும் இடையில இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் பாருங்க, C is not an immediate neighbor of B. இது நம்ம ஃபர்ஸ்டே ஃபில் பண்ணிட்டோம். C வந்து B க்கு பக்கத்துல இல்ல. இப்ப எல்லாமே ஓகே தான். இப்ப நமக்கு क्वेश्चन என்னது? ரைட் ஆஃப் D. D யோட ரைட்ல இருந்து D-க்கும் R-க்கும் இடையில எத்தனை பேர்? D யோட ரைட். இங்க இருக்கா? D யோட ரைட்னா இந்த சைடு வரும். இது லெஃப்ட், இது ரைட். ரைட்டா? அதுல இருந்து என்ன பார்க்கணும்? D-க்கும் R-க்கும் இடையில எத்தனை பேர்? D-க்கும் R-க்கும் இடையில R இங்க இருக்கு. அப்ப D-க்கும் R-க்கும் இடையில A இருக்கு, T இருக்கு. ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ A and T அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆனா நமக்கு இப்ப எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் 2. 2 அப்படிங்கிறது 2 அப்படிங்கறத நமக்கு ஆன்சர். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन, each of P, Q, R, S, T and U, T, U, V has an exam on different days of a week starting from Monday and ending on Sunday of the same week. மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாள் எக்ஸாம் இருக்கு. T-க்கும் Q-க்கும் இடையில 5 பேருக்கு எக்ஸாம் இருக்கு. U-க்கு வந்து Thursday எக்ஸாம் இருக்கு. Q-க்கு அப்புறம் S-க்கு எக்ஸாம் இருக்கு. P-க்கு அப்புறம் R-க்கு எக்ஸாம் இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க? V-க்கும் T-க்கும் இடையில எத்தனை பேருக்கு எக்ஸாம்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? மொத்தம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. சண்டே, மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் இருக்கு அப்படின்னு. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு 7 லைனை போட்டுடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் மண்டேல தான் ஸ்டார்ட் ஆகுறதுனால மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சரியா? லாஸ்ட் தான் சண்டே. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? only 5 people have exam between T and Q. T-க்கும் Q-க்கும் இடையில 5 பேருக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க T இருந்துச்சுன்னா இங்க Q இருக்கும். கரெக்டா? இல்லனா இங்க Q இருந்துச்சுன்னா இங்க T இருக்கும். இப்படி இருந்தா மட்டும் தான் T-க்கும் Q-க்கும் இடையில 5 பேருக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். வேற எங்க இதை போட்டாலுமே நமக்கு இது வராது.
அப்போ ஒண்ணு இந்த மண்டேல டிஆர்கியூ இருக்கும், இல்ல சண்டேல டிஆர்கியூ இருக்கும். சரியா? ரெண்டு பாசிபிள் டயக்ராம் வரையணும்னு தேவையில்ல, டிக்யூன்னு சும்மா சைட்ல எழுதி வச்சுக்கலாம், நமக்கு தெரியுது. சரியா? அடுத்த பாயிண்ட் போலாம். யூ ஹேஸ் அன் எக்ஸாம் ஆன் Thursday. யூக்கு வந்து எக்ஸாம் வந்து Thursday இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூ Thursday இது கரெக்டா தெரிஞ்சிருச்சு. ஸோ மேல எழுதிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. எஸ் ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி ஆஃப்டர் கியூ. கியூக்கு அப்புறம் எக்ஸுக்கு எக்ஸாம்னு சொல்றாங்க. கியூக்கு அப்புறம் எஸ்ஸுக்கு எக்ஸாம். அப்போ ஒருவேளை சண்டே கியூவா இருந்ததுன்னா அடுத்து எஸ் போடுறதுக்கு நமக்கு இடம் இல்லை. அப்போ கியூஎஸ் பக்கத்துல வரணும்னா கண்டிப்பா இந்த மண்டே தான் கியூவா இருக்கும். அப்பதான் கியூக்கு பக்கத்துல எஸ் போட முடியும். மண்டே கியூனா கண்டிப்பா சண்டே தான் டிஆர். இவ்வளவு ஃபில் ஆயிடுச்சா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஆர் ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி ஆஃப்டர் பி. ஆருக்கு வந்து பிக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிக்கு அப்புறம் கண்டிப்பா ஆர் வரும். கரெக்டா? ஆர் ஹேஸ் அன் எக்ஸாம் இமீடியட்லி ஆஃப்டர். பிக்கு அப்படியே அடுத்தது ஆர். பிஆர் அப்படிங்கிறது நமக்கு வரணும். அப்ப இந்த இடத்துல பி போட்டோம்னா பக்கத்துல ஆர் வரல, யூ தான் வருது. அப்ப இந்த இடம் தான் ரெண்டு இடம் சேர்ந்து இருக்கு. அப்ப பிஆர் இங்க தான் வரும். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? நம்ம பேலன்ஸ் இருக்கிறது வி, அதை நம்ம இங்க போட்டலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? விக்கும் டிக்கும் இடையில எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. வி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. இதுக்கு இடையில 3 பேருக்கு எக்ஸாம் இருக்கு. யூபிஆர் எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. நல்ல யூபிஆர் 3 பேரா? 3 பேருங்கிறது 3. ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 17 கொஸ்டின் பாருங்க. கருணா, ஜோதி, சிவ், ராம், பூரம், ஓம், லவ். அதாவது KJSRP அப்புறம் POL இவ்வளவு பேரை வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளவு பேர் சர்க்குலர் டேபிள்ல இருக்காங்க, சென்டரை பார்த்து இருக்காங்க. இதே பேட்டர்ன் தானே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இதேதான். லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ராமோட லெஃப்ட்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணலாமா? 17 கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? வந்து பார்க்கலாமா? 18 கொஸ்டின் பாருங்க. 176, 168, 159 ஒரு நம்பர் அனாலஜி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 176, 168. அப்ப எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாக்கணும். 176ல இருந்து 168னா ஒரு 8 கழிச்சிட்டோம்னா வந்துடும். அதே மாதிரி 168ல இருந்து 159 சொல்லும்போது ஒரு 9 சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ அடுத்த பாருங்க 10 சப்ராக்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ அடுத்தது 11. அப்போ இங்க இருந்து 138ல இருந்து 12 சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லனா அந்த ஆன்சர்ல இருந்து 13 சப்ராக்ட் பண்ணா 113 வரும். எது பண்ணாலும் ஓகே தான். இந்த எக்ஸ கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் வந்துடும். 138ல இருந்து 12 பண்ணா என்ன? 8ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 6. அப்ப 6 வச்சு முடியறது 126. ஆன்சர் 126. இது கொஞ்சம் ஈஸியான क्वेश्चन தான். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. EIC QLX இதே பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். ரைட்டா? இதுல வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. அதுல நம்ம பார்த்தோன்னே ஆப்ஷன் 1ஐயும் 3ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இ இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயும் இ இருக்கு, தேர்ட் ஆப்ஷன்லயும் இருக்கு. அப்ப அதே நம்பர் தான் வரணும், அதே லெட்டர் வருது. கரெக்டா? அப்ப அதே கியூ தானே வந்திருக்கணும். ஆனா இங்க ஆர் இருக்கு, இங்க பி இருக்கு. இங்க இனா அதே கியூன்னு வந்திருக்கணும், வேற மாதிரி இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். பேலன்ஸ் இருக்கிறதுல என்னன்னு பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே போதும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒரு நமக்கு ஆப்ஷனா இருந்துச்சுன்னா, ஆன்சரா இருந்துச்சுன்னா டிஇயா மாறி இருக்கும், QUஆ மாறி இருக்கும். கரெக்டா? அப்படின்னா என்ன ஆயிருக்கு? டிஇயா மாறி இருக்கு அப்படின்னாலே +1 ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஆனா QUஆ மாறி இருக்குன்னா இடையில கியூக்கு அப்புறம் QRSTU 3 இருக்கு. அப்ப +3 ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த பேட்டர்ன் வராது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஆப்ஷன் 4. அதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. 7 friends ABCDNOP are sitting in a straight row facing north. ஒரு ரோல வந்து 7 பேர் இருக்காங்க, நார்த் பார்த்து இருக்காங்க. யாருமே ஏயோட ரைட்ல இல்ல. ஏக்கும் டிக்கும் இடையில 3 பேர் இருக்காங்க, டிக்கும் பிக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க, பியோட லெஃப்ட்ல சி இருக்குது, அப்புறம் ரைட் ஆஃப் பி, பியோட ரைட்ல என்ன இருக்கு, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஓக்கும் பிக்கும் இடையில எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 7 பேர்னு சொல்லிட்டாங்க, நார்த் பார்த்து ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்ப 7 பேரை போட்டுடலாமா? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? நோ ஒன் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஏ. ஏயோட ரைட்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கண்டிப்பா ஏ இங்க இருக்கும். அப்பதான் ஏயோட ரைட்ல யாருமே இல்லைன்ற பாயிண்ட் கரெக்டா இருக்கும். ஒரு ஏ இங்க இருந்தா ரைட்ல ஆள் இருக்கு, இங்க இருந்தாலும் ஏல ரைட்ல ஆள் இருக்கு. பட் இங்க இருந்தா மட்டும்தான் ஏக்கு ரைட்ல ஆள் இல்ல. சோ கண்டிப்பா ஏங்கிறது லாஸ்ட்ன்றது தெரிஞ்சிருச்சு. சரியா? அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 3 people sit between A and D. இது ஏ ரிலேட்டடாவே வந்துருச்சு, அதனால அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏக்கும் டிக்கும் இடையில 3 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஏ இங்க இருக்கு, ஏக்கும் டிக்கும் இடையில 3 பேர் 1 2 3. இந்த 3 பேர் தாண்டி இங்க டி இருக்கும். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஒன்லி 2 people sit between D and B. டிக்கும் பிக்கும் இடையில 2 பேர். இப்ப இங்க போட்டோம்னா பி இங்க தான் வரணும், அங்க நமக்கு இடம் இல்லை. அதனால இந்த சைட் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்த்து தான் வரணும். டிக்கும் பிக்கும் இடையில 2 பேர். கரெக்டா? 1 2. இந்த 2 பேர் தாண்டி பி இங்க வந்துருச்சு. சரியா? அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட் C sits third to the left of P. P யோட தேர்ட் லெஃப்ட்ல C இருக்குன்னு சொல்றாங்க.
சரியா? இங்க சியும் தெரியாது, நமக்கு பியும் தெரியாது. ஆனா பியோட தேர்ட் லெஃப்ட்னு பாத்துட்டோமா, 1 2 3 இந்த இடத்துலதான் சி வரும். இப்ப சி 2 blank அப்புறம் பி, இதுதான் நமக்கு வந்திருக்கணும். கரெக்டா? இப்ப இது அப்படியே இங்க ஃபில் பண்ணோம்னா நமக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதுல ஒருவேளை சி வந்துச்சுன்னா இந்த இடத்துல பி வந்திருக்கும், டிக்கு அடுத்த பி வந்திருக்கும். ஒருவேளை செகண்ட் பிளேஸ்ல சி வந்துச்சுன்னா இந்த இடத்துல பி வந்திருக்கும். இப்ப நமக்கு 2 பாசிபிள் இருக்கு. சோ இப்போதைக்கு இதை ஹோல்ட் பண்ணிடலாம், இதை விட்டுடலாம். அடுத்த பாயிண்ட் வாசிங்க. n sits to the immediate right of p. p யோட ரைட்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க. p இங்க இருக்கு, p யோட ரைட்ல என்னன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா இங்கதான் n வரும். கரெக்டா? அப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒருவேளை செகண்ட் இடத்துல c போட்டோம்னா இந்த இடத்துலதான் p வரும். ஆனா p யோட ரைட்ல n வராது. கரெக்டா? அப்போ இந்த இது செகண்ட்ல c வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப பேலன்ஸ் ஃபர்ஸ்ட்ல தான் c வரும். அதுல 2 எண்ணம் தாண்டி நமக்கு p வரும், p க்கு அப்படியே பக்கத்துல n வரும். இப்போ ஒரே ஒரு பாசிபிள் வந்துடுச்சா, இது ஃபுல்லா விட்டுறலாம். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஓ தான் நமக்கு செகண்ட்ல வரும். சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஓக்கும் பிக்கும் இடையில எத்தனை பேருன்னு கேட்கறாங்க. ஓ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. உங்க 2 பேருக்கு இடையில எத்தனை பேருன்னு கேட்டா DPN 3 பேர் இருக்காங்க. ஆன்சர் 3. 3ங்கிறது ஆப்ஷன் 3. ஆன்சர் 3. அடுத்து பார்க்கலாமா? 21 பாருங்க. இதே பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதேதான். ஆனா இதுல வந்து எலிமினேட் பண்ற மாதிரி இல்ல பார்த்த உடனே. ஏன்னா அதே டி வந்துச்சுன்னா நம்ம எலிமினேட் பண்ணலாம், எல் வந்துச்சுன்னா எலிமினேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல்லா செக் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே போலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்க. ஏ வந்து நமக்கு டியா மாறி இருக்கும், அதே மாதிரி எல் வந்து ஓவா மாறி இருக்கும். கரெக்டா? இப்போ இதுல லாஜிக் ஒத்து வருதா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ஏங்கிறது 1, டிங்கிறது 4, அதாவது +3 ஆயிருக்கு. கரெக்டா? அதே மாதிரி எல்ல இருந்து +3 பண்ணா ஓ வருமானு பார்த்தா ஆமா வரும். எல் எம் என் ஓன்னு வரும். கரெக்டா? இப்போ எல்ங்கிறது 12, ஓங்கிறது 15, சோ +3 அப்படிங்கிறது நமக்கு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதை வச்சு பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா செகண்ட் ஆப்ஷன்ல பி இருக்கு, ஏ தான் நமக்கு வரும்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏ வந்தாதான் ஓ கரெக்டா இருக்கும், பி வந்து ஓனா நமக்கு வராது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஏயும் ஓவும் தான் நமக்கு பேட்டர்ன் கரெக்ட் ஆகுது. இப்போ ஏ கூட எம் வராது, அதனால ஃபோர்த் ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஒருவேளை இங்க வேற லெட்டர் இருந்துச்சுன்னா ஓகே எம் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஏன்னு பார்த்துட்டோம். இப்போ ஏ வருது அப்படின்னாலே +3 கான்செப்ட். +3 கான்செப்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ தான் வந்திருக்கணும், எம் வராது. அதனால ஃபோர்த் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஏன்னா அங்கேயுமே ஏஓ இங்கேயுமே ஏஓ தான் இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க, சி தான் இருக்கு, கியூ தான் இருக்கு. ஸோ செகண்ட் லெட்டர் நம்ம செக் பண்ண தேவையில்ல. தேர்ட் லெட்டர்ல இங்க ஜி இருக்கு, இங்க பியூ இருக்கு. அப்போ தேர்ட் லெட்டர் ஜின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜி தான் வந்து ஜேயா மாறி இருக்கு. அப்போ இந்த ஆர் என்னவா மாறும், பியா மாறுமா யூவா மாறுமான்னு கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் வந்துடும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜி எப்படி ஜேயா மாறிச்சுன்னு தெரியணும். ஜிங்கிறது 7, ஜேங்கிறது 10, +3 பண்ணிருப்பாங்க. அப்ப அதே +3 தான் இங்க பண்ணணும். ஆர்ல இருந்து நம்ம +3 பண்ணணும். ஆறுங்கிறது 18, 18ல இருந்து +3 பண்ணா 21, 21ங்கிறது யூ. யூ இருக்கிறது இந்த ஆப்ஷன் 4 தான். ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 22 பாருங்க, ஆட் மேன் அவுட். இந்த 4 எண்ணத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னது? 4ல 3 எண்ணம் ஒரே மாதிரி இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமா இருக்கும். அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்லாம் சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்டே நமக்கு ரஃப் ஷீட் கொடுக்கும் போதே நம்ம ஏல இருந்து இசட் வரைக்கும், ஏல இருந்து எம் வரைக்கும் எழுதியிருப்போம். அப்புறம் என்ல இருந்து இசட் வரைக்கும் இந்த மாதிரி எழுதி வச்சு மேல நம்பர் போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சம் சால்வ் பண்றதுக்கு. சரியா? அந்த டைம் கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறம் போட்டதுக்கு நம்ம ஃபர்ஸ்டே இந்த எப்படியும் இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்னு தெரியும், போட்டு வச்சிருங்க. சரியா? இப்ப பாருங்க, XV FZ மாறுது, BZ JD மாறுது, HF PJ YZ GA மாறுது. 4மே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ பார்த்த உடனே ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாது, நம்ம ஒன்னொன்னா தான் பார்த்தாகணும். நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுலயே எல்லாமே எலிமினேட் ஆகி ஈஸியா கிடைக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாம். XF மாறுது இல்லையா, BJ மாறுது, இங்க HP மாறுது, இங்க YG மாறுது. இப்ப பாருங்க, எக்ஸோட நம்பர் என்ன 24, F ஓடது 6. அப்ப இது கூட என்ன ஆயிருக்கும், 8 ஆட் ஆயிருக்கும். ஏன்னா 24ல இருந்து 26 வரணும்னா 2, அதுக்கப்புறம் ஒரு 6, மொத்தம் 8 ஆட் ஆயிருக்கும். இதே B பாத்தீங்கன்னா B2, Jங்கிறது 10, இதுவுமே +8 ஆயிருக்கும். அப்புறம் பாருங்க, H அப்படின்னு சொல்லும் போது 8, Pங்கிறது 16, அப்பவும் +8 ஆயிருக்கு. அப்புறம் YG மாறி இருக்கு. Y அப்படின்னு சொன்னா 7, சாரி Y அப்படின்னு சொன்னா 25, G அப்படின்னு சொன்னா 7. அப்ப 25 7 மாறுறதுனால +8. ஏன்னா 25க்கு அப்புறம் ஒரு 26, அது போக ஒரு 7, டோட்டலா 8. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, கரெக்டான பேட்டர்ன் இருக்கு. வேற வழி இல்ல, நம்ம செகண்ட் லெட்டரும் போய் தான் ஆகணும். B வந்து Z மாறுது, இந்த Z வந்து D மாறுது, F J மாறுது, X A மாறுது. சரியா? இப்போ பண்ணி பாருங்க. Bங்கிறது 20, Zங்கிறது 26. சரி, Vங்கிறது 22, Zங்கிறது 26. அப்போ 22ல இருந்து 26 அப்படின்னா +4 ஆயிருக்கு. அதே மாதிரி Z D மாறணும்னாலும் அதே +4 தான். Zக்கு அப்புறம் A B C D 4 வருது இல்லையா, அப்ப +4. இதே மாதிரி F J பார்த்துடலாம். Fன்னு சொல்லும் போது நமக்கு 10,
சாரி எஃப்னு சொல்லும்போது 6, ஜேன்னு சொல்லும்போது 10 பிளஸ் 4. அடுத்து பாருங்க எக்ஸும் ஏயும் இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். எதுக்கும் செக் பண்ணிடலாம். எக்ஸும் போது 24, ஏங்கிறது 1. 24க்கு அப்புறம் 25, 26, அதுக்கப்புறம் 1, மொத்தம் 3 தான் இருக்கு. பிளஸ் 3 ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல பி வந்திருக்கணும். எக்ஸுக்கு இந்த இடத்துல ஜிபின்னு வந்திருந்ததுன்னா கரெக்ட். பட் இங்க ஜிஏன்னு இருக்கு. அப்ப இந்த பேட்டர்ன் தான் தப்பா இருக்கு. ஆட் ஒன் அவுட் கேட்டா ஆன்சர் ஆப்ஷன் 4. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 23rd கொஸ்டின் பாருங்க. 7 boxes DEFGSTU 7 பேர் இருக்காங்களா? ஒரு 7 பாக்ஸ் இருக்கு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்க. சரியா? பிலோ டீக்கு கீழே ஒரு 2 பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூக்கு மேல ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. யூக்கும் டிக்கும் இடையில ஒரு பாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ்க்கு அப்படியே மேல ஜி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிலோ இக்கு கீழே ஏதோ ஒரு பிளேஸ்ல எஃப் இருக்கு. உடனே இருக்கலாம், இல்ல 2 இது தாண்டி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. சரியா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பாக்ஸ் ஆர் கேப் பிட்வீன் இ அண்ட் ஜி, ஈக்கும் ஜிக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் கொஸ்டின். சரியா? இப்போ மொத்தம் 7 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனால ஒரு 7 போட்டுடலாமா? 1 2 3 4 5 6 7. சரியா? 7 இருக்கு. அடுத்த பாயிண்ட் என்ன இருக்கு? ஒன்லி 2 பாக்ஸ் ஆர் கேப் பிலோ டி, டீக்கு கீழே 2 தான் இருக்கும்னு சொல்றாங்க. கண்டிப்பா டி இங்க இருந்தா மட்டும்தான் டீக்கு கீழே 2 இருக்கும். அப்ப டி வந்து இந்த பாக்ஸ்ல தான் டி வரணும். அடுத்து பாருங்க, ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பில் அபோவ் யூ, யூக்கு மேல ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா யூ இங்க இருந்தாதான் யூக்கு மேல ஒரு பாக்ஸ் இருக்கும். சோ யூ இந்த பிளேஸ்ல வந்துடும். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் யூ அண்ட் டி, யூக்கும் டிக்கும் இடையில ஒருத்தர்னு சொல்றாங்க. அப்ப இங்கதான் டி இருக்கும். அப்பதான் யூக்கும் டிக்கும் இடையில இந்த ஒருத்தர் இருப்பாங்க. சரியா? இது வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜி இஸ் கெப்ட் இமீடியட்லி அபோவ் எஸ், ஜி வந்து எஸ்க்கு அப்படியே மேல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்க ஜி இருக்கோ இங்க எஸ் வரணும். இப்படி வரணும் ஜிஎஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஜி வராது, ஏன்னா கீழே யூ இருக்கு. அடுத்ததுலயும் ஜி வராது, ஏன்னா கீழே டி இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிற இந்த இடத்துலதான் ஜிஎஸ் வரப்போகுது. அடுத்து பாருங்க, எஃப் இஸ் கெப்ட் அட் சம் பிளேஸ் பிலோ இ, எஃப் வந்து கண்டிப்பா ஈக்கு கீழே தான் இருக்கும். இ எங்க இருக்கோ ஈக்கு அப்புறம் தான் நமக்கு எஃப் வரும்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இ எங்க இருக்கோ அதுக்கு ரொம்ப தள்ளி தான் எஃப் வரும். அப்ப இங்க மொத்தமே நம்ம ஃபில் பண்ணாம 2 தான் வச்சிருக்கோம். இ தான் மேல, எஃப் தான் கீழேன்னு தெரிஞ்சிருச்சு. சோ இங்க இ இங்க எஃப். ஒரு சிம்பிளான சம் தான். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்டா பார்த்து போடுறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும். சிலதான் தப்பு பண்ணிட்டா மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா போதும். சரி, இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க லாஸ்டா, ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கேப்ட் பிட்வீன் இ அண்ட் ஜி, ஈக்கும் ஜிக்கும் இடையில எத்தனை பேர்? இ இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு, இடையில யூஎஃப்டிடி 4 பேர் இருக்காங்க. சோ ஆன்சர் 4. 4 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4. ஆன்சர் 4. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, அடுத்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். A, B, C, D, R, S and T are sitting around a circular table facing the center of the table. Circular table சென்டரை பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. D யோட ரைட்ல T இருக்காங்க. T-க்கும் S-க்கும் இடையில 3 பேர். அதே மாதிரி D-க்கும் C-க்கும் இடையில 3 பேர். R ஓட ரைட்லயே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, B-க்கும் R-க்கும் இடையில எத்தனை பேர்? முக்கியமா R ஓட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது B-க்கும் R-க்கும் இடையில எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. சரியா? முதல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தெரிஞ்சிருச்சு, 7 பேர்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சென்டரை பார்த்திருக்காங்க. சோ இது வந்து என்ன போட்டுடலாம், ரவுண்ட் போட்டு 7 பேரை போட்டுடலாம். சரியா? 1 2 3 4 5 6 7. சரியா? 7 பேர் போட்டாச்சு. அடுத்து பாருங்க, அடுத்த பாயிண்ட் என்னது, T sits to the immediate right of D, D யோட இமீடியட் ரைட்ல T இருக்கும். ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டுடலாம், D போட்டுடலாம். D போட்டுட்டு இதோட ரைட்னு சொல்லிட்டாங்க. இங்க லெஃப்ட் இங்க ரைட்டா, இப்ப ரைட்ல T இருக்கும். இந்த ரெண்டும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்க, only 3 people sit between T and S when counted from the left of T, T யோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது T-க்கும் S-க்கும் இடையில 3 பேருன்றாங்க. T இங்க இருக்கு, T யோட லெஃப்ட் இங்க இருக்கு. 1 2 3 3 பேர் தாண்டி S வந்துடும். சரியா? இப்ப T-க்கும் S-க்கும் இடையில 3 பேர் வந்துட்டாங்க லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, only 3 people sit between D and C, D-க்கும் C-க்கும் இடையில 3 பேருன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ D-க்கும் இப்படி பார்த்தோம்னா, நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்தோம்னா 1 2 3 3 பேருக்கு அப்புறம் S தான் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு C வராது. அதே நம்ம கிளாக் வைஸ் பார்த்தோம்னா 1 2 3 3 பேர் தாண்டி C வரலாம். அப்ப இந்த இடத்துல C வரும். அப்போ ஒரே 2 டைரக்ஷன் பார்க்கும்போது ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் நமக்கு பாசிபிள் இருக்கு. சோ ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா போட்டுடலாம். ஒருவேளை 2 பாசிபிள் வந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட விட்டுட்டு நம்ம அடுத்த ட்ரை பண்ணலாம். இல்ல 2 டயக்ராமா போட வேண்டியது இருக்கும். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, A sits to the immediate right of R, R ஓட ரைட்ல A இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரும் ஏயும் வராது, ஏன்னா ரைட் லெஃப்ட் எல்லாம் பார்க்கும்போது C T இருக்கு. அப்போ R A பக்கத்துல வர மாதிரி தான் வரும். அப்ப இந்த S-க்கும் D-க்கும் இடையில தான் R A வரும். எங்க R போடணும் எங்க A போடணும் நமக்கு டவுட் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் R எங்க போட்டோம் அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க, R ஓட ரைட்ல ஏன்னு சொல்றாங்க. R ஓட ரைட்ல ஆல்ரெடி R இருக்கா, D இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இங்க வராது, R இங்க இருக்கும். R இங்க இருந்தாதான் R ஓட ரைட்ல A அப்படிங்கிறது போட முடியும். ஒரே பாசிபிள் தான், போட்டாச்சு. சோ பேலன்ஸ் இருக்கிறது இதுதான். பேலன்ஸ் இருக்கிறது என்னவா இருக்கு, B மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல B. சரியா?
கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பிக்கும் ஆருக்கும் இடையில எத்தனை பேர், ஆரோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது, ஆர் இங்க இருக்கு, ஆரோட லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது ஆருக்கும் பிக்கும் இடையில எஸ்ஸும் சியும் இருக்காங்க, எஸ்சி 2 பேர் இருக்காங்க. சரியா? ஆன்சர் 2 எங்க இருக்கு, ஆப்ஷன் 2. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, ஒரு நம்பர் அனாலஜி கொஸ்டின். 2 9 மாறுது, 9 23 மாறுது, 23 51, 51 107. 107 என்னவா மாறும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்பர் பார்த்தாலே தெரியுது, டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நம்பர்ஸா வருது. 9க்கு அப்புறம் 23, 23க்கு 51, 51 107 மாறுது. டபுள் டபுளா ஆகுற மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், கண்டிப்பா அடிஷன் சப்ராக்ஷன் இருக்காது, மல்டிபிளிகேஷன் தான் இருக்கும். ஆனா 2 9 வந்து மல்டிபிளிகேஷன் கிடையாது. 9ல இருந்து 23 மல்டிபிளிகேஷன் கிடையாது. சோ காம்பினேஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு மல்டிபிளிகேஷனும் அடிஷனும் இருக்கும், அல்ல மல்டிபிளிகேஷனும் சப்ராக்ஷனும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 2 9 மாறதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஒன்னு 4 2s are 8 plus 1 பண்ணலாம் இல்லையா? இன்னொன்னு 2 2s are 4 பண்ணி plus 5 பண்ணலாம். 2 2s are 4, 4 plus 5 9. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? 2 3s are 6, 6 plus 3 9. சோ ஒரு 3 சான்ஸ் இருக்கு. இப்போ 9 23 மாறதுக்கு என்ன பண்ணலாம்? 9 2s are பண்ணோம்னா 18, 18ல இருந்து 23 அப்படின்னா plus 5 பண்ணும். கரெக்டா? plus 5 பண்ணா 23 வரும். வேற என்ன பண்ணலாம்? 9 3s are பண்ணா 27, 27க்கும் 23க்கும் பண்ணோம்னா ஒரு 4 டிஃபரன்ஸ் வரும். அப்புறம் பாருங்க, அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இன்டூ 2 plus 5 மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப நம்மளோட பேட்டர்ன் இன்டூ 2 plus 5 தான் இருக்கும். இந்த பேட்டர்ன்லாம் தப்பா இருக்கும். சரியா? இன்டூ 2 plus 5. அப்போ அதே தான் எங்கேயும் வருதான்னு இருக்க செக் பண்ணிடலாமா? 23 into 2 plus 5 பண்ணா 23 into 2 பண்ணா 46, 46 plus 5 பண்ணா 51. பர்ஃபெக்ட். இப்போ into 2 plus 5ங்கிற பேட்டர்னை இதுல போட்டு பார்த்தா ஆன்சர் வந்துடும். 107 into 2 plus 5. ஓகேவா? இல்லனா என்ன பண்ணலாம், 7 2s are 14, 4 plus 5. லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தோம்னா 9 வச்சு முடியணும். அப்ப ஆன்சர் 290. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 7 boxes A B C D E F and G are kept one over the other but not necessarily in the same order. இதுவும் அதேதான், ஒரு 7 பாக்ஸ் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் க்ளூ எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்க, F க்கு மேல எவ்வளவு பாக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா क्वेश्चனும் ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரி? அதெல்லாம் கொஞ்சம் டைம் டேக்கிங்கா இருக்கும், மத்தபடி क्वेश्चन ஈஸி தான். சரியா? ஃபர்ஸ்ட் 7 பாக்ஸ்னு சொன்னனால ஒரு 7 பாக்ஸை போட்டுடலாம். 7. ஓகேவா? அடுத்தது only 3 box are kept below B. B க்கு கீழே 3 பாக்ஸ் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா B இங்க இருந்தா மட்டும்தான் B க்கு கீழே 3 பாக்ஸ் இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, only 2 box are kept between B and A. B க்கும் A க்கும் இடையில 2 பாக்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஒன்னு A இங்க வரலாம், இல்ல A இங்க வரலாம். 2 ஆப்ஷன் இருக்கு நமக்கு. சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, only C is kept immediately above E. C வந்து E க்கு அப்படியே மேல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ எங்க நமக்கு C இருக்குதோ அங்க கரெக்டா CE அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். அப்போ இங்க வரலாம் CE, இல்ல இங்க வரலாம் CE. ஒருவேளை இந்த இடத்துல A இல்லைன்னா இந்த இடத்துல கூட C வரலாம், இல்ல இங்க A இல்லைன்னா இந்த இடத்துல C வரலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இப்போதைக்கு அதை விட்டுறலாம். A வந்து ஃபர்ஸ்ட் இல்லைன்னா லாஸ்ட் வரும்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி CE அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும். CE அப்படிங்கிறது பக்கத்துல வரும்ன்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க, D is kept at some place below F. D வந்து F க்கு கீழே இருக்கு, ஆனா G க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ D F க்கு கீழே G க்கு மேல. அப்ப FDG அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். FDG. ஓகேவா? ஆனா இமீடியட்லி பிலோ, இமீடியட்லி அபோன்ற வேர்ட் இல்ல. கரெக்டா? இந்த இடத்துல சம் பிளேஸ், ஏதோ ஒரு பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால F க்கு உடனே D வரணும்னு தேவையில்ல. நான் கண்டிப்பா F க்கு கீழே தான் D, D க்கு கீழே தான் G. இடையில ஒண்ணு வரலாம், ஏதாச்சும் வரலாம், வராமலும் போகலாம். சரியா? சரி, அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு நம்ம இப்போதைக்கு போட்டு பார்த்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், A ஃபர்ஸ்ட்லயும் வரலாம், லாஸ்ட்லயும் வரலாம்னு பார்த்தோம். கரெக்டா? இப்ப எங்க வந்தாலும் இப்ப CE நம்ம இங்க போட்டோம்னா FDG போட இடம் இருக்காது. கரெக்டா? FDG அப்படிங்கறது நம்மளால போட முடியாது. திருப்பி ஒருக்க கூட பாயிண்ட் எல்லாம் வாசிச்சு பார்க்கலாம், கன்ஃபியூஷனா இருக்குன்னா. only 3 box are kept below B. இது நம்ம தெளிவா போட்டோம். B க்கு கீழே 3 பேர். அப்புறம் only 2 box are kept between B and A. B க்கும் A க்கும் இடையில 2 பேர்னால 2 ஆப்ஷன் இருக்கு. சோ இதுவும் ஓகே தான். பாருங்க, only C is kept immediately above. இது கவனிச்சுக்கோங்க. only C is kept immediately above. E க்கு மேல C மட்டும்தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல E இருந்தா மட்டும்தான் E க்கு மேல C மட்டும்தான் இருக்கும்ன்ற கான்செப்ட் வரும். ஏன்னா இந்த இடத்துலனா E க்கு மேல C-யும் இருக்கும், இன்னொன்னும் இருக்கும். கரெக்டா? அப்ப இது வராது. அப்ப இங்கதான் CE-னா அப்ப A இங்க வரலன்னா பேலன்ஸ் இருக்க A இங்க தானே வரும். இது வரைக்கும் ஓகே தானே? இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஒரே பாயிண்ட் இந்த FDG தான். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல FDG-ய போட்டுடலாம். ஓகேவா? இப்ப எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. E-க்கு மேல C மட்டும் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு ஃபர்ஸ்டே A வந்து ஃபர்ஸ்டா லாஸ்டான்ற டவுட் இருக்கும். இப்ப CE அப்படிங்கறது தெரிஞ்சனால, C மட்டும் தான் மேல இருக்கும்னால கண்டிப்பா A இங்க வரும். இது தெரிஞ்சிச்சுன்னா பேலன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் ஸ்ட்ரக்கர்ஸ் அப்படின்னா திருப்பி அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஒருக்க வாசிச்சு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப இவ்வளவுதான். இதுல நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின், how many box are kept above F. F க்கு மேல எத்தனை பேருன்னு கேக்குறாங்க. how many box are kept above F. F இங்க இருக்கு, F க்கு மேல 2 பேர் இருக்காங்க. CE.
ஆன்சர் சி. ரெண்டு பேருங்கிறது ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க, ஒரு லெட்டர் சீரிஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. RUW PSU NQS LOQ. இதுக்கு கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜேன்றது தெரியும், அதனால நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டாம். செகண்ட் லெட்டர்ல இருந்து போலாமா? US மாறுது, SQ மாறுது, QO மாறுது. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ US மாறுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்துலாமா? Uங்கிறது 21, Sங்கிறது 19, Qங்கிறது 17, Oங்கிறது 15. அப்ப என்ன ஆகுது? எல்லாமே -2 -2 -2 ஆகுது. 15ல இருந்து -2 பண்ணா என்ன வரும்? 13. 13ங்கிறது M. அப்போ செகண்ட் லெட்டர் M. இப்போ JM எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் லெட்டரும் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். WU மாறுதா? W அப்படிங்கிறது 23, Uங்கிறது 21. அதாவது -2 ஆயிருக்கு. கரெக்டா? அதே தான் இங்கேயும் வரும். S Q ஆகுதுனாலும் -2. அப்போ அதே பேட்டர்ன்ல Q வந்து -2 பண்றோம். Qல இருந்து -2 பண்ணோம்னா Qங்கிறது 17, 17 -2 15, 15னா O. JMO சிம்பிள் பேட்டர்ன் தான். அடுத்து பாருங்க 28 பாருங்க. 7 friends D, E, F, G, M and O are sitting in a row facing north. Only 5 people sit between G and D. F sits to the immediate left of D. Only one person sits between F and M. O sits at some place to the left of E, but at some place at the right of M. இப்போ நிறைய க்ளூ கொடுத்துட்டு லாஸ்டா அந்த லைனோட லெஃப்ட்ல தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கா, லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணலாமா? இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு கொஸ்டின் சொல்லியிருப்பேன். கரெக்டா? 17th கொஸ்டின். கரெக்டா? 17th கொஸ்டின் உங்களை ட்ரை பண்ண சொல்லிருப்பேன். இந்த 28th கொஸ்டினும் நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்க்கலாமா? 29 பாருங்க. 2, 24, 5, 61, 6. இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, 220 மாறி இருக்குன்னா இன்டூ 10. ஆனா இங்க 561 மாறணும்னா அந்த மாதிரி இன்டூ 10 வரல. அப்ப இது கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப சென்டர்ல இருக்க நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஃபர்ஸ்டையும் தேர்டையும் ஏதோ பண்ணி நமக்கு இந்த 20 வர முடியுதான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணா 8 தான் வருது. வேற என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய நம்பர் வரணும்னா ஒரே கண்டிஷன், ஒன்னு மல்டிபிளிகேஷனா இருக்கணும், இல்லைன்னா கியூப், ஸ்கொயர் இந்த மாதிரி போகணும். அப்பதான் ஒரு பெரிய நம்பர் நமக்கு கிடைக்கும். ரெண்டு சின்ன நம்பர்ல இருந்து ஒரு பெரிய நம்பர் வரணும்னா ஒன்னு மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, இன்னொன்னு ஸ்கொயர் நம்பருங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்போ மல்டிபிளிகேஷன் நமக்கு வரல, ஏன்னா இங்க 8 வருது. 8 நீங்க மல்டிபிள் பண்ணா கூட 8 2 சார் 16, 24 தான் போகுது, 20 வரல. அதே மாதிரி தான் இங்கேயும் 5 6 6 5 சார் 30 30 அப்படியே டபுள் பண்ணா 60 வருது. ஆனா அப்படியே ட்ரை பண்ணலாம். இன்டூ 2 + 1 அப்படின்னு வருதா? ஏன்னா 6 5 சார் 30 30 + 1 பண்றோம். 30 × 2 60 60 + 1 61. அதே பேட்டர்ன் இங்க வருதா பாருங்க. 8 2 சார் 16, இந்த ரெண்டே மல்டிபிள் பண்ணா 8 8 2 சார் 16 16 + 1 17 வந்திருக்கணும். ஆனா இங்க 20 இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் இல்லை. ஸோ மல்டிபிளிகேஷன் நமக்கு வரலன்னா ஸ்கொயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 224 இருக்கா? 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4 4 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 16. இந்த ரெண்டே ஆட் பண்ணா 20 வருதா? அப்ப அதே மாதிரி அடுத்து வருதான்னு பாருங்க. 5 இருக்கு, 6 இருக்கு. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா 36. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 61. பெர்ஃபெக்ட்டா? அப்போ ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா சென்டர்ல இருக்க நம்பர் வரும். அதே பேட்டர்ன் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 7 ஸ்கொயர் பண்ணா 49, இங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4. 9 + 4னா 3 வச்சு முடிஞ்சிருக்கணும், 45 வராது. அதுவும் இல்லாம இங்க 49 இருக்கு, அதுவே பெரிய நம்பர். இங்க 45 தான் இருக்கு. அடுத்து பாருங்க, 4 இருக்கு, 6 இருக்கு. 4 ஸ்கொயர் பண்ணா 16, 6 ஸ்கொயர் பண்ணா 36. 6 + 6னா 2 வச்சு முடியணும், இப்போ 40 வராது. அடுத்து 1 இருக்கு, 3 இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணா 1, 3 ஸ்கொயர் பண்ணா 9, ஆட் பண்ணா 10. ஆனா இங்க 8 இருக்கு. இது பாருங்க, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா 16, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 25. ஓகேவா? 3 4 5ங்கிறது ட்ரிப்ளெட் தானே, அதை வச்சு கூட ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். 3 25 4 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 13th கொஸ்டின். 7 boxes DEF GSTU, இதெல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்காங்க. Fக்கு மேல ஒரு பாக்ஸுமே இல்ல. அதே மாதிரி Fக்கும் Sக்கும் இடையில 3 பாக்ஸ் இருக்கு. Dக்கும் Eக்கும் இடையில ஒரு பாக்ஸ் இருக்கு. அப்புறம் Sக்கு அப்படியே மேல E இருக்குன்னு சொல்றாங்க. Dக்கும் Gக்கும் இடையில 4 பாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்கன்னா Tக்கு கீழே எத்தனை பாக்ஸ் இருக்கு, இல்ல Tக்கு கீழே செகண்ட்ல, Tயோட செகண்ட் கீழே, ஃபர்ஸ்ட் கீழே பார்ப்போம், அதுக்கு செகண்ட் கீழே என்ன பாக்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த லெட்டரையே கேட்டுறாங்க. சரியா? இந்த கொஸ்டினும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? அப்போ மொத்தம் 3 கொஸ்டின், 17 கொடுத்திருந்தேன், 28 கொடுத்திருக்கேன், 30 கொடுத்திருக்கேன். சரியா? இந்த 3 கொஸ்டின் மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போம்ல, எத்தனை கொஸ்டின் பார்த்து எத்தனை கொஸ்டின் நீங்களாவே சால்வ் பண்ணீங்க அப்படிங்கறதையும் போடுங்க. சரியா? அடுத்த வீடியோல இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ், கொஞ்சம் மாடரேட்ல இருந்து டஃபா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சரி, தேங்க்யூ.